டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன், அது மட்டும் இல்லாம தோர் ராக்னராக் இந்த 2 படங்கள்லயுமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் கையில க்ளோவ்ஸ் போட்டுப்பாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன எந்த படங்கள்லயுமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் கையில க்ளோவ்ஸ் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவில ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் தன்னோட கை நடுக்கத்தை சரி பண்றதுக்காக கமர்தாஜுக்கு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் படத்தோட எண்டிங்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தன்னோட கை நடுக்கத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தனக்கு இருக்கிற மாபெரும் சக்திகளை உணர்ந்து உலகத்தை காப்பாற்றுற பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிப்பாரு. இன் கேஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம் படங்கள்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆங்க்ளோஸ் போட்டிருந்தா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தன்னோட குறைகளை மறக்க நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மீனிங்கை அது கிரியேட் பண்ணும். அது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கெத்தை அப்படியே வித்தா மாத்திரும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அது வீக்கா காமிக்கும். அதனால்தான் மார்வல் தோர் ராக்னராக் படத்துக்கு பிறகு வேற எந்த படங்கள்லயுமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆங்க்ளோஸ் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. இது என்னோட கருத்துங்க. இந்த ஐடியாவை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குட் டே.